ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில கிறிஷோட பாட்டி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஷ் குட்டி கிட்ட பேசுறது வேற யாருக்கும் பிடிக்கல, அதுதான் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ரோகிணி காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் அவாய்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, பேசாம கிறிஷோட சொந்த ஊருக்கு போய் விசாரித்து பார்க்கலான்னு எனக்கு தோணுது. அவங்களோட சித்தி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டோன்னா ரோகிணிக்கு இன்னுமே பயம் ஜாஸ்தியாகிடுது. நைட்டு தூங்கும்போது வேற கனவுல விஜயாவும் மனோஜும் வீட்டை விட்டு துரத்தி விட்ற மாதிரிலாம் கனவு காண்றாங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு திக்குன்னு மனோஜ்னு சொல்லி எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் மனோஜும் படுத்திருக்காரு. அவரும் சத்தம் கேட்டு முழிச்சிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மனோஜ், என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு லைஃப் மேலே ஒரு பயமே வந்துருச்சு போல். அடுத்த நாள் கிளம்புற மீனா எப்பவும் போல் பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து மீனாவை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. மீனா ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க வித்யா வீட்டு வழியாக தான் போயிட்டுருப்பாங்க போல். ஸோ பக்கத்தில் வித்யா வீடு இருக்கிறது ஞாபகம் வந்துடுது. நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வித்யா வீட்டில் ரோகிணியுமே இருக்காங்க. அப்போ வித்யா வந்து முத்து ஃபோனை வச்சு வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் இந்த ஃபோனை இன்னுமே வச்சிட்ருக்காத, தூக்கி கடலை முதல் வீசி போடு, யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து மீனா வர கதவை தட்டுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா மீனா. ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயோ, ஃபோன் வேறு இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ மீனா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்து பயப்படாதீங்க, உட்காருங்க, அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் கொடுக்குறாங்க. அதை குடிச்சோன்னு மீனா வந்து, நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன், அவர் தான் போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்ப போகிறாங்க. அப்பயும் வித்யா சொல்கிறாங்க, இருங்க, உடனே கிளம்பாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணிக்கு பயம், எங்கே மீனா வந்து அந்த ஃபோனை பார்த்துருவாங்களோன்னு. அதனால் அவங்க வந்து மீனாவை துரத்துறதுலே குறியாக இருக்காங்க. மீனா வந்து, இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு, பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரோகிணி வித்யா பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்காக இன்றைக்கே இந்த ஃபோனை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ டென்ஷன் ஆகாத, நான் இன்றைக்கே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் கிளம்பி போகிறாங்க. கடைசியாக மீனாவை ஒருத்தர் ஃபாலோ பண்ணார்ல, அவர் வந்து முத்தோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் போல். அவர் என்னவோ யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்காராம். இதை எல்லாத்தையுமே வந்து முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. முத்துவும் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஐடியாவும் கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் லவ் பண்ணுற ஆள் மீனாவாக இருக்குமா இல்லை சீதாவாக இருக்குமான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.